இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இப்ப சாதாரண மாமூல் வயசு எப்படி இருக்க, இதுவே மைக் வயசு பார். துடைப்பு வைக்க இளையப்பட்டாவே, வீர வைக்க விவசாயிகளே, நாட்டமெடுத்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கிறோ ராக பழைக்கிறார். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இப்போது நான் எதிர்கட்சிக்காரர்களை பார்த்து ஒன்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்கள பார்த்து கேட்கணும், சும்மா கேட்கறத. இப்ப நான் உனக்கு கேட்டதான நாளைக்கு மேடை போட்டு அவனு கேட்பேன். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? அதுக்கும் பேங்க் திறக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன நீ அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? கல்யாணம் வெளியே சவால் விட்டுருக்கானுங்க, அர்ச்சனைக்கு பதிலாக அறிக்கை விட்டுருக்கானுங்க. நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன், கட்சிக்காரன் பேசுறேன். தாலி போனாலும் பரவாயில்லை, தாயகத்தை காப்பாற்றுங்கள், என் பிணத்து மீது நடந்து எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? ஜாதி கர்மாந்தர தொலைச்சோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நான் வர சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி. இவங்க கொள்கையே கொள்ளைதான். மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்க ஊரை கொள்ளை அடிக்கலாம் திட்டம் போட்ட, வேற எதுக்காக போய் அரசியல் நிக்கணும்? எங்க மாமன் பொண்ணு கையடியா, உன் மாமன் பொண்ணு நெஞ்சு முடிய உட்காந்துருக்கா. உனக்கு வெக்கமா இருந்தா உன் முடிய பிடிங்கய்யா. என்னப்பா சின்ன பசங்க மாதிரி இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுனால இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபையில் ஆரம்பிச்சு ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலையும் மேடைக்கு மேடை டிவிக்கே தான். ஸ்டெப்னி இல்ல வைஃப். யாருக்கு? பின்னாடி இருக்கிறவருக்கு. யோ என்ன முன்னாடி பின்னாடி குழப்பறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் சொல்றேன் சார். நான்